வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்து நான் பெருசா எல்லா ஆப்ஷன் செயின் அதெல்லாம் எதுவும் போட போறதில்லைங்க. ஏன்னா லைவ் ட்ரேடிங்ல வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மெயின்லி என்னுடைய வீடியோவோட நோக்கமே வந்து என்னன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்றது தான். ஓகேங்களா? ஏன்னா, அ இதெல்லாம் தான் வந்து டெஸ்டிங் டைம்ஸ். நான் டெலிகிராம் குரூப்லயுமே போட்டிருந்தேன். கண்டினியூயஸ்லி லாஸஸ் பார்க்கும்போது ஒரு ட்ரேடரோட மனநிலை என்னவா இருக்கும், என்னெல்லாம் யோசிப்பீங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. ஸோ அதனால நான் இந்த பதிவை வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போவோம். கூகுள் ஷீட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓகே, இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு இந்த ஷீட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்போ வேணும்னாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஷீட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல எல்லாம் வந்து என்னுடைய டிசிப்ளின் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நான் ஜூலைலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். பட் ஆகஸ்ட்லேருந்து தான் இதில் இந்த ரெக்கார்டோட வச்சிருக்கேன். ஓகே, ஆகஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கு. நான் செல் பை ரெண்டு சைடுமே போயிருந்திருக்கேன். அண்ட் அதில் நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேர்மா, அதாவது நமக்கு 10 மணிக்கு 10:30 மணி வரைக்கும் என்ட்ரி கிடைக்கலையா அன்னைக்கு விட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அப்படியும் அதை எல்லாத்தையும் மீறி எவ்வளோ நாள் பிளாங்க் இருக்குன்னு பாருங்க ஆகஸ்ட்ல. அதை மீறி அதுக்கப்புறம் தேர்ஸ்டேஸ் கண்டிப்பாக, ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 2 வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறமா நோ ட்ரேட்னே போட்டு விட்டாச்சு. தேர்ஸ்டே ட்ரேடே எடுக்கிறது இல்லை. 145 ஸ்ட்ராட்டஜியில் ஐ வில் பி டூயிங் அதர் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மாதிரி தான் நான் வச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்பயுமே வந்து ஐ மேட் 20,000 rupees as a profit in the month of August. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். 20 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதத்தில் வந்து நான் 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பேன். அது கூட ஒரு மோசமான ரிட்டர்ன் கிடையாது. 20,000 கேபிட்டலுக்கு வந்து 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50% ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2,25,000 தான் இதுக்கு அலோகேட்டட் கேபிட்டல். ஸோ என்னோட ரிட்டர்ன் கால்குலேஷன் எல்லாமே அதுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதுக்கப்புறம் செப்டம்பரில் நிறைய பேர் சொன்னீங்க, நோ நோ யூ ஹாவ் டு ட்ரேட் ஆன் ஆல் டேஸ், வி கேனாட் லீவ். அது எப்போ நடந்ததுன்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேர்ஸ்டே ப்ராஃபிட் கொடுத்தது செப்டம்பர் 1 ஓகேங்களா? உடனே பீப்புள் ஹவ் ஜம்ப்டு, ஓகே திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபார் ஆல் டே, எல்லா நாளும் இந்த டார்கெட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி 145 ஸ்ட்ராட்டஜி வந்து தேர்ஸ்டே நோ ட்ரேட், ஃப்ரைடே நோ ட்ரேட், இல்லை ஃப்ரைடே வந்து 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் பண்ணால் போகிறோம், இந்த மாதிரி தான் எல்லாருடைய அட்வைஸுமே இருந்தது. நானுமே அதுதான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்தது மூமெண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் திங்ஸ் ஹவ் ஸ்டார்டட் சேஞ்சிங் ஆக்சுவலி. தேர்ஸ்டே வந்து ரொம்ப குயிக்காக ப்ராஃபிட் கொடுத்தது அந்த இது. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரைடேவும் அதே போல் நடந்தது. தென் நெக்ஸ்ட் தேர்ஸ்டேவும் அதே போல் நடந்தது. அண்ட் அது வரைக்கும் வெட்னஸ்டே லாஸே ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜி. செப்டம்பரில் ஃபர்ஸ்ட் டைம் வெட்னஸ்டே லாஸ் கொடுத்தது, எஸ்எல் அடிச்சுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென் அகெயின் ஆன் 8th செப்டம்பர் அதுவும் ஒரு தேர்ஸ்டே ப்ராஃபிட் கொடுத்தது. உடனே தான் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட். நான் அது வரைக்குமே பாருங்க தேர்ஸ்டே வந்து நோ ட்ரேட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஐ வாஸ் நாட் ட்ரேடிங் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக ட்ரால் பண்ணி ஏன் எமோஷன்ஸோட நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் விளையாடி, நான் ஏன்னா சொல்லியிருந்தேன் செப்டம்பரில் வந்து நான் ஆல் டே ட்ரேட் பண்ணுறேங்க. ஏன்னா கொஞ்சம் பேரில் நீங்கள் பாதி நாள் ட்ரேடே எடுக்கலைங்க, அதனால உங்கள் ப்ராஃபிட் பெட்டராக இருக்குது அப்படி இப்படின்னு என்னை ஆகஸ்ட்டில் ரொம்ப கழுவி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் செப்டம்பர்லேருந்து எல்லா நாளுமே எடுக்கிறேன், ஒரு 2 லாட் தான் நான் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நானும் பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் என் மனசு ஒத்துக்கல. சம்டைம்ஸ் என்னோட அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பேன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். என்னுடைய அந்த ஒரிஜினல் ட்ரேடர் வந்து என் மனசுலயே நின்றுட்டு இருந்தாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னன்னா பாமர மக்களும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். நோ சாட் நோ பக்வாஸ். ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே எல்லாருமே ட்ரேட் எடுக்கும்போது நான் மட்டும் அதெல்லாம் அந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுக்காம ஒதுங்கி நிற்கிறது வந்து சரியா இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியனை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக நானுமே ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த தேர்ஸ்டே எடுத்திருந்தேன், அதாவது 15ஆம் தேதி செப்டம்பர். அதில் ப்ராஃபிட் கிடைச்சது. எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. பாருங்கள் இப்போ தேர்ஸ்டேஸ் எல்லாம் டார்கெட் கொடுக்குது அப்படி இப்படின்னு எல்லாரும் ஓஹான்னு போயிருந்தாங்க. ரீசன் என்னன்னா அந்த வாரம் கண்டினியூஸ்லி எல்லா நாளும் ப்ராஃபிட் கொடுத்தது.
ஓகே. ஜஸ்ட் மண்டே மட்டும்தான் ஒரு ஸ்டாப் லாஸ். டியூஸ்டே ட்ரேட் கிடைக்கல. ட்ரிகரே ஆகலன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு டியூஸ்டே அந்த 13ஆம் தேதி. தென் வெட்னஸ்டே டார்கெட் கொடுத்தது, நான் ட்ரேட் எடுக்கல. தென் தேர்ஸ்டே வந்து அகைன் டார்கெட் கொடுத்துருச்சு. அண்ட் தேர்ஸ்டே இன்ஃபேக்ட் நான் வந்து 2 ட்ரேட் எடுத்திருந்தேன், அதுதான் அதை போட்டிருக்கேன். பட் அதர்வைஸ் நார்மலாக எல்லாரும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு இது அதாவது நான் 2 சைடும், அதாவது பையும் பண்ணேன் செல்லும் பண்ணேன். அதாவது பி பை பண்ணியிருந்தேன், செல் இது வந்து சி வந்து செல் பண்ணியிருந்தேன். அதனால தான் அந்த இது. ஸோ இந்த மாதிரியான போய்கிட்டு இருந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் திரும்பியும் தேர்ஸ்டே வந்து 22ஆம் தேதி எஸ்எல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரைடே அகைன் டார்கெட் கொடுத்தது, ஆனால் நான் ட்ரேட் எடுக்கல. ஐ திங்க் டெம்பிளுக்கு எதுக்கோ போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால என்னால் எடுக்க முடியல அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த அடுத்த தேர்ஸ்டேவும் அதே போல தான். அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே, இப்போ போன தேர்ஸ்டே அதுவுமே வந்து எஸ்எல் அடிச்சது. அண்ட் ஃப்ரைடே வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. பட் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டேல இருந்து, அதாவது 29 செப்டம்பர்ல இருந்து ஆல்கோல போனவங்க எல்லாருக்கும் கண்டினியூஸ்லி எஸ்எல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அன்னைக்கு எஸ்எல், தென் ஃப்ரைடே எஸ்எல், அகெயின் இப்போ நடந்த மண்டே எஸ்எல் கொடுத்தது ஆல்கோல. பட் நம்ம மேனுவலாக ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணதில் வந்து நமக்கு டார்கெட் கொடுத்தது. பட் ஆல்கோ ஹாஸ் கிவன் த எஸ்எல். ஓகே. அதுக்கப்புறம் டியூஸ்டே அகெயின் எஸ்எல் அடிச்சுது. தென் தேர்ஸ்டே நேற்று அகெயின் 20 பாயிண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா நேற்று ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம், அதனால 30 பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். அதுவும் எஸ்எல். ஓகேங்களா. அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கும் எஸ்எல். ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப சிரமமான வீக் ஃபார் எ நியூ ட்ரேடர் டு வித்ஸ்டாண்ட் தீஸ் லாசஸ். ஓகே. ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லாட்டுக்கான பணத்தை வச்சு தான் ட்ரேடே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் சிரமமான பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15,000 20,000 வச்சுருக்கவங்களுக்கு 2 லாசஸ் 3 லாசஸ் ஆகும்போதே அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒரு லாட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஓகே. பட் 10,000 ருபீஸ் வேணும் இல்லையா ஒரு லாட்டுக்கு. ஸோ ஒரு 3 லாஸ் வரைக்கும் தான் அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்காது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து 50,000 கேபிட்டலாவது நீங்கள் பேக்கப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 15,000ல ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபைன். ஆனால் அது வந்து உங்களுடைய ஓன் கேபிட்டலாக இருக்கட்டும். அந்த கேபிட்டல் வந்து இன்கேஸ் இப்போ 5,000 ருபீஸ் இதாக ஆயிடுச்சுனாலும், இப்போ ஃபர்தராக இன்னும் ஒரு 2 எஸ்எல் போகுதுன்னே வைங்களேன், அதுக்கு கூட நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கணும். திரும்ப உங்களால் ட்ரேட் கண்டினியூஸாக பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்க. இல்லை என்னால் இந்த 2 லாஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், இது ஒரு பெரிய கேம்பிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை கொஞ்சம் அடிக்குவேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே வாங்க. அண்ட் அது வரைக்கும் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க, எந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது. நிறைய நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ வந்து டெலிகிராம் குரூப்பில் நிறையா இந்த 145லேருந்தே டிரைவ் பண்ணி வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. இப்போ பினோத் ஸ்ட்ராட்டஜியும் கிளப் பண்ணுறோம், டாட் டு டாட்டை கிளப் பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக 145 மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம், 325 பண்ணோம். இப்போ வந்து என்னென்னா பினோத் அண்ட் டாட் டு டாட்டையும் கிளப் பண்ணி ஓகே அதில் என்ட்ரி கிடைக்குதோ அதில் என்ட்ரி ஆயிடுறாங்க. பட் இந்த மாதிரி லிமிட்டடாக கேபிட்டல் இருக்கவங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது என்னுடைய சின்சியர் ரிக்வெஸ்ட். ஓகே. ஏன்னா நான் வந்து நான் கொஞ்சம் பெரிய கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுறேன், ஈவன் தோ ஐ ஆம் நாட் டூயிங் இன் தட் மெனி ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 1 லேக்கோ 2 லேக்கோ கேபிட்டல் வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸில் ட்ரேட் பண்ணுறீங்க. அது எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உண்மையை சொல்லணும்னா. இந்த 3 லாஸஸில் வந்து பார்த்தோம்னா சில நண்பர்கள் வந்து 40,000 ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டேன் 1 லேக் கேபிட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான லாஸஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். 2 லாட் தான் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேடே பண்ணணும் 145 ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 1 லேக் கேபிட்டல் இருந்ததுன்னா. ஆனால் நீங்கள் 40,000 ருபீஸ் இந்த 4-5 நாளில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எத்தனை லாட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு யூ ஹேவ் டு கால்குலேட் யுவர் செல்ஃப். அண்ட் இதை கேட்குற மற்றவங்களும் நீங்களும் இதே போல் சுச்சுவேஷனில் இருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, இது யாரும் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பேர் இதே போல் தான் இருக்கீங்க. இது என்ன காரணம்னா நமக்கான க்ரீடுங்க. ஓகே. ஓவர் நைட்டில் இப்போ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம அடுத்த மாதமே இந்த 1 லேக், ஏன்னா இது 100% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு நான் வேற போட்டுட்ருக்கேன் எக்ஸல் ஷீட்டில். ஸோ அப்போ வந்து 1 லேக்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த மாதமே 1 லேக் சம்பாதிச்சிடலாம்.
தயவு செய்து அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. திங்ஸ் வில் நாட் ஹேப்பன் தட் வே. ஓகே, ஒரு வருஷம் கால்குலேஷனுக்கு 100% வந்ததுன்னா செம ப்ராஃபிட். ஆனால் நமக்கு வந்து லாஸ்ட் 2 months இட் ஹஸ் கிவன் மோர் தேன் 100%. ஆகஸ்ட்லேயும் 20,000 மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அண்ட் செப்டம்பர்லேயும் 20,000 மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ட்ரா டவுன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 6,000 rupees நெகட்டிவ்ல இருக்குது இது வரைக்கும். ஓகே, இந்த அதாவது மேனுவலாக ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு, பட் ஆல்கோவில் எடுக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கூட இருக்கும். அண்ட் இந்த மாதம் நிறைய பேர் வந்து உங்கள் லாட் சைஸை வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபரில். ஏன்னா லாஸ்ட் 2 months ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இது எப்பயுமே மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து அட்லீஸ்ட் 6 months நீங்கள் சேம் லாட் சைஸை வச்சுக்கோங்க அப்படிங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைன். நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிடணும். ஓகேங்களா? நீங்கள் அதே கேபிட்டல் வச்சு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2-3 நாள்லேயே 40% கேபிட்டல் காணாமல் போயிடுச்சு அந்த நண்பருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த அட்வைஸை கொடுக்குறேன். இன்னைக்கு வீடியோவே இதை பேஸ் பண்ணி தான். ஓகே, நான் வந்து பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தேர்ஸ்டேஸ் வந்து ஒன்று நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் செல்லிங் சைடே போயிட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்பைரி தள்ளி போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். இது ரெண்டுத்துல எதையோ ஒன்று ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ஸ்டே நான் மேபி ஒரு மாதத்துக்கு வந்து நான் ட்ரேடே பண்ண போகிறது இல்லை. மீன்ஸ் ஆன் 145 ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட்டை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் நான் என்ன ஆகஸ்ட்டில் பண்ணேனோ, ஆகஸ்ட் வாஸ் த மந்த் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பிரசாந்தமாக ஃபீல் பண்ணேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். மேபி அது நியூ ஸ்ட்ராட்டஜி அந்த டைமில். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் இட். ஸோ அதில் ஒரு த்ரில் இருந்தது. ஓகே, தேர்ஸ்டேஸாக ஃப்ரைடேஸாக கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடே பண்ணாமல் இருந்தோம். இந்த மாதிரிலாம் இருந்தோம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த வாட்டி எல்லா டெய்லி ட்ரேட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு ஏதோ லாஜிக்கலாக படலை. ஏன்னா டிஸ்பைட் நமக்கு தெரியும் தேர்ஸ்டே வந்து ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்கும். இருந்துமே வந்து நம்ம தேவையில்லாமல் ட்ரேட் எடுத்து நம்ம ஏன் அன்னெசரிலி 3 தேர்ஸ்டேஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த 3 தேர்ஸ்டேவோட மெசேஜஸ்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னைக்கு பயப்படுற சேம் ஆட்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்களா டெய்லி ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி ஓஹோ அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 3 days எஸ்எல் கொடுத்த உடனே. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடுங்க. ஓகே, ஒரு ட்ரேடர் லைஃப்பில் இது எல்லாமே நடக்கும். தயவு செய்து நீங்கள் நேற்றுக்கு சில நண்பர்கள் புக்ஸ் எல்லாம் வேற கேட்டீங்க, என்ன புக் படிக்கலான்னு. எல்லா புக்லையும் இதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ், இது வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ் இல்லையா? ஸோ ஒரே போல் வெறும் கிராஃப் மேலேயே போகாது. மார்க்கெட்ஸ் வில் ஃபால், திரும்பியும் ரைஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து உள்ள என்ட்ரிக்கு உங்களுக்கு இடம் வேண்டாமா? இப்போ மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, எங்கே போய் நீங்கள் பை பண்ணுவீங்க? நமக்கு பையிங்க்கும் ஒரு பிளேஸ் வேணும்ல. இப்போ ஆப்பிள், இப்போ தக்காளி லிட்ரலி நம்ம எடுத்துப்போம். 10 ரூபாய்க்கு விற்ற தக்காளி வந்து அப்படியே படிப்படியாக இந்த லாஸ்ட் டைம்லாம் வந்து 150 200 ருபீஸ்க்குலாம் விற்றாங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் தக்காளி வாங்குறதே விட்டுட்டாங்க. சாம்பாரில் தக்காளியே இருக்காது. ஓகே, மேபி 1-2 தக்காளி வீட்டில் காய்க்கிறத வந்து போடுவாங்க. அன்னைக்கு வீட்டில் காய்க்கலன்னு இல்லை. அந்த லெவலில் வந்து தக்காளியை வந்து நம்ம ஒமிட் பண்ண ஆரம்பித்தோம். ரீசன் வந்து என்னென்னா ப்ரைஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே போல் தான் ஷேர் மார்க்கெட்டும் இல்லையா? ப்ரைஸஸ்லாம் ஓவராக போயிடுச்சுன்னா நம்ம யாருமே பை பண்ண மாட்டோமே. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாம் பை பண்ணலைன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருக்கு விற்கும்? மார்க்கெட் அப்போ திரும்ப தே ஹாவ் டு கம் டவுன் ஆன் தேர் ப்ரைஸஸ் இல்லையா? ஸோ மார்க்கெட்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணும், மேலேயும் கீழேயுமா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாஸை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டும் ட்ரேடிங் பண்ணுங்க. ஏன்னா இது பிஸ்னஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? உடல் உழைப்பை கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு சேலரி கிடைக்கும், வாங்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய லெக்சர் மாதிரி ஆகிட்டு போகுது. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் ஃபர்தர். ஸோ நான் வந்து என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த மாதம் இது வரைக்கும் 6,000 ரூபாய் லாஸ் இருக்குது. இந்த மந்த் எண்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. நடுவில் வந்து 11 o'clock போன மாதம்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இந்த பீக்கில் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் வந்து எல்லா டைமும் டார்கெட் வேறு கொடுத்தது, அது வேறு விஷயம். அதாவது 11 o'clock என்ட்ரி எடுத்தாலும் டார்கெட் கொடுத்தது, 1:30 என்ட்ரி எடுத்தாலும் டார்கெட் கொடுத்தது. அதில் வந்து பீப்புள் ஹாவ் என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட் ஆகி இதுதான்ப்பா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து இதுதான் அல்டிமேட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து
இப்போ கேபிட்டலை வேற, அதாவது லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே இந்த 3 நாள் ட்ரேட்ல அடின்னு அடிச்சு, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சு நிறைய பேர் கேபிட்டலை ஃபர்தராக எராடிகேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகேங்களா? என்னுடைய திரும்ப 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 என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து என்னென்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். திரும்பியும் கேபிட்டல் பில்டப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆகிடுங்க. யூ டோன்ட் வரி. ஓகே, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசன் வந்து என்னென்னா, மார்க்கெட்ஸ் வந்து நம்ம ரொம்ப நம்ம நம்ம வேற லெவல் மார்க்கெட்டுங்க. கீப் ட்ரேடிங். நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஒரே நாளில் காணாமல் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மார்க்கெட் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நாம் இருக்கணும்ல அங்கே. அதனால நம்ம லாங்கிவிட்டியை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடை வந்து ரிஸ்க்கு கம்மியாக எடுங்க. ஒரே நாள்லேயே எல்லா காசையும் சம்பாரிச்சிடணும்னு நினைக்காதீங்க. நம்ம 1,00,000 வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 100% ப்ராஃபிட் கிடைச்சாலே இது ஒரு பயங்கரமான ப்ராஃபிட்டுங்க. ஓகே, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மாதம் 100% ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பேஷண்ட்லி இவ்வளோ லென்த்தியான ஒரு அட்வைஸு கொஞ்சம் பேர் கடுப்பாக இருப்பீங்க. டே போட எனக்கு எல்லாம் தெரியும்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். யாரெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கீங்களோ, உங்களுக்கு ஆல்ரெடி பல ஐடியாஸ் இருக்கும் அண்ட் பல நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு அந்த அல்ல. இதெல்லாம் வந்து என்னுடைய நியூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யார் புதுசாக உள்ள வந்து இப்போ தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ பார்த்து தான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா அவங்க எல்லாரும் தான் அடுத்தது நம்ம ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியை டெவலப் பண்ண போகிறவங்க. ஓகே, ஆல்ரெடி ட்ரேடிங்குள்ளே இருக்கோம்னா நம்ம இதிலே தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா? பட் புதுசாக வந்தவங்க இப்பயே வெளியில் போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை. தேங்க்யூ.